இந்த டாக்டருக்கு கத்தி குத்து இந்த வயலன்ஸை நிச்சயமா நம்ம கண்டிக்கணும். பிடிக்காத விஷயம் ஒருத்தவங்க சொல்லி விட்டாங்கன்னா நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அவருக்கு வந்து அக்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்குது. இட் இஸ் அ லாங் டேர்ம் ஆங்கர் ஆர் இட் இஸ் கால் ருமினியேஷன் சொல்லுவாங்க. அந்த என்ன ஆகுதுன்னா அந்த அவருக்கு எதுக்கு அந்த மாதிரி லாங் டேர்ம் ஆங்கர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் அம்மாக்கு சரியாகுமா ஆகாதா, அவருக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருந்திருக்க மாட்டாங்க யாருமே அவருக்கு. ஸோ வென் யூ ரீட்ரிகர் த ஈவெண்ட் அகேன் அண்ட் அகேன், இனிமேல் டாக்டர்கள் கூட காலையில் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னால மனநிலையாகவும் உடல்நிலையாகவும் சரியாக இருக்கிறார்களா என்று மருத்துவர்களும் பார்த்து கொள்ள வேண்டும். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த டாக்டருக்கு கத்தி குத்து என்று கேள்விப்பட்ட போது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் திறமையாக கையாண்டதினால் ஒரு பெரிய விஷயமாக ஆகிவிடவில்லை. அதற்கு தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இந்த பைலட்டுங்களாங்க ஒரு பிளேனை எடுக்கிறதுக்கு முன்னால் பைலட்டுக்கு ஹெல்த் செக்குன்னுவாங்க. அது மாதிரி இனிமேல் டாக்டர்கள் கூட காலையில் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னால் மனநிலையாகவும் உடல்நிலையாகவும் சரியாக இருக்கிறார்களா என்று மருத்துவர்களும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வயலன்ஸை நிச்சயமாக நம்ம கண்டிக்கணும். ஏன்னா அது அந்த குத்தினவருடைய அம்மாவுக்கும் உதவி செய்ய போவதில்லை, மருத்துவருக்கும் உதவி செய்ய போவதில்லை. இது ஏன் இப்படி கோபம் வருகிறது, என்ன எதிர்பார்ப்புகளினால் கோபம் வருகிறது, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்று ஐஓவின் மனநல நிபுணர் நிகிதாவை கேட்போம். நீங்க ஜனங்களுக்கு புரியுற மாதிரி இந்த கோபம் எதனால வருது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பொதுமக்களுக்கு நன்மையா இருக்கக்கூடியதை ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நீங்க கோவம்னு பாத்தீங்கன்னா சார், அது வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எமோஷன். நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயம் யாராச்சும் மற்றவங்க நம்மளுக்கு சொல்லி விட்டாங்கன்னா, இல்லை நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் ஒருத்தவங்க சொல்லி விட்டாங்கன்னா நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு கோவம்ன்றது ஒன்று வரும். அடுத்தது அது லாங்கர் ஃபார்ம் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரெஷன். இப்போ இந்த இன்சிடென்ட் நீங்க சொன்ன இன்சிடென்ட்ல அந்த குத்துனவருக்கு வந்து அக்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்குது. இட் இஸ் அ லாங் டேர்ம் ஆங்கர் ஆர் இட் இஸ் கால் ருமினியேஷன் சொல்லுவாங்க. அந்த என்ன ஆகுதுன்னா அந்த அவருக்கு எதுக்கு அந்த மாதிரி லாங் டேர்ம் ஆங்கர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு வந்து கான்ஸ்டன்டா அவங்களோட அம்மா வந்து ஷி வாஸ் பேட்லிங் வித் கேன்சரோட பேட்டில் பண்ணின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க சன்னுக்கு வந்து மேபி த ரீசன் குட் பி பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்டா வந்து வரி, என் அம்மாக்கு சரியாகுமா ஆகாதா, இட் குட் பி ஒன் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன இருக்கலாம்னா, டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, இங்க போங்க, இப்படி இருக்கு அம்மாக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டூ மச் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டூ மச் ஆஃப் இங்கேயும் அங்கேயும் டூ அண்ட் ஃப்ரோ, ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க, அதனால ஒரு ரீசன் கூட இருக்கலாம். மூணாவது ரீசன் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருந்திருக்க மாட்டாங்க யாருமே அவருக்கு. தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து கான்ஸ்டன்டா அந்த ஆங்கர் பில்டப் ஆயிருக்கு அவருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆங்கர்னு ஒன்று வரும்போது நம்ம பிரெயின்ல ரெண்டு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து அட்ரினலின், ஒன்று நார் எபினெஃப்ரின் சொல்லிட்டு. அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகுறது வந்து நம்ம பிரெயின்ல ஜஸ்ட் 90 செகண்ட்ஸ் ஸ்டே ஆகும். அந்த 90 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ஒரு தனியான இடத்துக்கு போயிடணும். தனியான அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடாது. தனியான இடத்துல ஸ்பேஸ்ல போய் அங்க வந்து அவர் அதை பத்தி யோசிக்காம யூ நீட் டு டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் ஸ்பேஸ் அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆங்கர் வந்து குறைஞ்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தனியாக இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம கான்ஸ்டன்டா அந்த ஈவெண்ட் பத்தி திங்க் பண்ணக்கூடாது. தட் இஸ் கால் ரீட்ரிகரிங் த ஈவெண்ட். ஸோ வென் யூ ரீட்ரிகர் த ஈவெண்ட் அகேன் அண்ட் அகேன், ஒரு ஸ்பேஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது திருப்பி நம்மளுக்கு வந்து அந்த தாட் நம்மளுக்கு வரும். ஸோ வி நீட் டு அவாய்ட் தட். இதை நீங்க புதியதா மாதிரி சொன்னீங்க. ஆனா இதை வந்து அமெரிக்காவில் இருக்க சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது 10 செகண்ட் 15 செகண்ட்ல கோபம் வந்துடும். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கோபப்படுகின்ற கெமிக்கல்ஸ் 90 செகண்ட், சில பேர் 38 செகண்ட்ன்றாங்க. எனிவே 32 செகண்டோ 90 செகண்டோ அது பாடியில இருந்து போயிடும். ஸோ 90 செகண்ட் அமைதியா இருந்துட்டா நம்ம மூளை நம்மளை உதவி செய்யும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸார் வந்து வராம பாத்துக்கணும். நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வைக்கணும். we should not allow our brain to control us, rather we need to control our brain and emotions. That is the concept. So simple self control. 90 செகண்ட் அமைதியா இருக்கணும். நன்றி, வணக்கம்.